இந்த வீடியோவில் நம்ம வந்து தமிழ்நாட்டினுடைய பாலிசி நோட், அதாவது 2025 டு 26க்கான அப்டேட்டட் கொள்கை குறிப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம ஆல்ரெடி வந்து இங்கிலீஷில் ஒரு 6 டிபார்ட்மெண்ட் வந்து நம்ம கவர் பண்ணியிருந்தோம். அந்த 6 டிபார்ட்மெண்ட்டை தான் இப்போ நம்ம வந்து தமிழில் வந்து உங்களுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ இந்த 6 டிபார்ட்மெண்ட்டுமே தமிழில் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி ஒரு பிடிஎஃபாக நம்ம வந்து கம்பைல் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ இது வந்து ஒரு 49 பேஜஸ் இருக்கக்கூடிய ஒரு பிடிஎஃப்ங்க. ஸோ தமிழ் பார்த்தீங்கன்னா இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் எடுத்ததுலேருந்து அதுலேருந்து தான் நம்ம ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம். ஸோ கூகுள் ட்ரான்ஸ்லேட் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஆனால் 98% வந்து எனக்கு அரௌண்டு 99% வந்து ட்ரான்ஸ்லேட் வந்து கரெக்டாக தான் இருக்கும், புரியும், சரிங்களா? ஸோ அந்த 1% தான் உங்களுக்கு கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பட் ஆல்ரெடி நம்ம எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருக்கிறதுனால இது வந்து நமக்கு பெருசாக ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது. ஸோ நம்ம அந்த வேர்டு பார்த்தாலே இந்த கண்டென்ட் இதுதான் சொல்ல வருது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே புரியும். ஸோ அதனால் இது வந்து படிக்கிறதுக்கும் ஈஸியாக தான் இருக்கும், ரொம்ப கஷ்டமாலாம் இருக்காது கூகுள் ட்ரான்ஸ்லேட்டுங்கிறதுனால. ஸோ நல்லாவே ஈஸியாகவே புரியும். பாருங்கள், ஃபஸ்ட் லைன் மட்டும் நான் படித்து காட்டுறேன். தமிழ்நாடு நாட்டின் தெற்கே உள்ள மாநிலம். 1,35,058 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை கொண்டுள்ளது. நாட்டின் புவியியல் பரப்பளவில் 3.96% ஆகும், சரிங்களா? ஸோ இது படிக்கும்போது நல்லாவே புரியுது. இப்படி தான் இருக்கும். ஃபஸ்ட்டு பாலிசி வந்து சுற்றுச்சூழல், காலநிலை, வனத்துறை கொள்கை குறிப்பு, சரிங்களா? ஸோ இங்கிலீஷில் எப்படி இருக்குமோ அதே தான் அப்படியே நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியிருக்கிறோம், சரிங்களா? ஸோ அந்த ஃபார்மேட் எதுவுமே வந்து மாறி இருக்காது. உங்களுக்கு அதே மாதிரி முக்கியமான டேட்டாஸ் எல்லாமே பாக்ஸில் கொடுத்துருப்போம், டேப்பில் காலமும் போட்டு கொடுத்துருப்போம், சரிங்களா? ஸோ அதெல்லாம் படிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஃபஸ்ட்டு பாலிசி வந்து ஃபாரஸ்ட்டு. ஸோ ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா எம்எஸ்எம்இ அப்படின்னு சொல்லக்கூடிய குறு சிறு நடுத்தர நிறுவனங்கள், சரிங்களா? ஸோ இது வந்து செகண்ட் பாலிசி. ஸோ அங்கே பாருங்கள், இங்கிலீஷில் இப்படி தான் பார்த்துருப்பீங்க நீங்கள், இந்த டேபிள் காலத்தெல்லாம் ஸ்கீம்ஸ் எல்லாம் இப்படி தான் கொடுத்துருப்போம். ஸோ அதே தான் நம்ம தமிழ்லேயும் கொடுத்துருக்குறோம், சரிங்களா? ஸோ கொஞ்சம் நம்ம வந்து ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம், அதே ஃபார்மேட்டுக்கு வந்து நம்ம கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. செகண்ட் பாலிசி எம்எஸ்எம்இ. தேர்டு வந்து இது வந்து A4 பிடிஎஃப். ஸோ இதே பிடிஎஃப் தான் உங்களுக்கு வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிங்கன்னா இதே பிடிஎஃப் தான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ அதுக்காக தான் நான் அந்த பிடிஎஃப் ஸ்க்ரால் பண்ணி காட்டுறேன். ஸோ சாம்பிள் பிடிஎஃப்னு எதுவும் கிடையாதுங்க, அந்த பிடிஎஃப் தான் உங்களுக்கு. ஸோ மூணாவது வந்து ரூரல், ஊரக வளர்ச்சி மற்றும் பஞ்சாயத்து ராஜ் துறை. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுமே வந்து நம்ம கொடுத்துருப்போம். 4 சமூக நலம் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை. அதுக்கப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட் இருக்கும். சோசியல் வெல்ஃபேருக்கு அப்புறம் ஐடி டிபார்ட்மெண்ட், தகவல் தொழில்நுட்பம் மற்றும் டிஜிட்டல் சேவைத்துறை, சரிங்களா? ஸோ இதில் வந்து நம்ம கொஞ்சம் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறப்போ கொஞ்சம் தமிழ் படிக்க கஷ்டமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா இடங்கள்லையும் அந்த இங்கிலீஷானதும் கொஞ்சம் பக்கம் கொடுத்துருக்குறேன். ஸோ தமிழ் கொடுத்து அது பக்கம் இங்கிலீஷும் வந்து கொடுத்துருப்பேன். இங்கே பாருங்கள், தமிழ்நாடு மின் ஆளும் நிறுவனம் அப்படின்னா டிஎன்இஜிஏ. ஸோ மின் ஆளும் இயக்குநரகம்னா டிஇஜி, டைரக்டரேட் ஆஃப் இ கவர்னன்ஸோ மின் அரசு அப்படின்னு சொல்லி தமிழ் ஒரு சிலது கொஞ்சம் புரிய கஷ்டமாக இருக்கிறதும் அப்படியே இங்கிலீஷ்லேயே கொடுத்துருக்குறோம். ஸோ டிஜிட்டல் அலுவலகம் டிஓ டிஎன், டிஎன்எஸ்எஸ்ஓ அப்படின்னா தமிழ்நாடு ஒற்றை உள்நுழைவுன்னு சொல்கிறோம். இங்கிலீஷில் தமிழ்நாடு சிங்கிள் சைன் ஆன் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி முடிஞ்ச வரைக்கும் நம்ம கவர் பண்ணியிருக்கிறோம். ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு அப்புறம் நமக்கு இது வந்து 6வது சுகாதாரம் மற்றும் குடும்ப நலத்துறை. ஸோ ஹெல்த் அண்டு ஃபேமிலி வெல்ஃபேரு. இதோடு நமக்கு வந்து மொத்தம் 6 டிபார்ட்மெண்ட் வந்து இந்த ஒரு பிடிஎஃப்பில் வந்து கவர் ஆகியிருக்கும். பேஜஸ்ஸு 49 பேஜஸ் வந்து இருக்கக்கூடியது, சரிங்களா? ஸோ இதனுடைய ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 6 டிபார்ட்மெண்ட் கவர் பண்ணியிருக்கோம், சரிங்களா? ஸோ நம்ம வந்து ப்ரைஸ் வந்து 50 தான் வச்சுருக்கிறோம். ஏன்னா இது வந்து நம்ம இங்கிலீஷ் வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வேணுங்கிறது கொடுத்தோம். ஸோ இது வந்து அப்படி நம்ம செப்பரேட்டாக கொடுக்க முடியாது, சரிங்களா? ஒரே ஹோல் பிடிஎஃப், சிங்கிள் பிடிஎஃப் 50 ரூபீஸ் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறோம். 6 டிபார்ட்மெண்ட் கவர் ஆகியிருக்கோம், சரிங்களா? ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் சொல்லி பார்த்தீங்கன்னா யூபிஐ ஐடி இருக்குது. ஸோ இந்த யூபிஐ ஐடி வந்து சப்போஸ் உங்களுக்கு ஆகலை அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா உங்களுக்கு அக்கௌண்ட் நம்பரும் கொடுத்துருக்கேன். ஸோ அக்கௌண்ட் நம்பரு ஐஎஃப்எஸ்சி கோடும் அங்கே வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ இந்த அக்கௌண்ட் நம்பருக்கு நீங்கள் எதுலேருந்து பண்ணலாம்னா மொபைல் அல்லது இன்டர்நெட் பேங்கிங் மூலமாக பண்ணலாம். ஸோ அதில் போனீங்கன்னா ஐஎம்பிஎஸ், நெஃப்ட், ஆர்டிஜிஎஸ் இருக்கும், சரிங்களா? ஸோ இதில் போய்ட்டு நீங்கள் பண்ணிக்கலாம். யூபிஐ ஆகலைன்னா, யூபிஐங்கிறது நீங்கள் ஜிபே, ஃபோன்பே, பேடிஎம்மில் பண்ணுவீங்க, சரிங்களா? அதில் போய்ட்டு இந்த யூபிஐ ஐடி என்டர் பண்ணுவீங்க. ஸோ அதான் வந்து யூபிஐ. அதுக்கு அந்த இடத்துல இந்த யூபிஐ ஐடி யூஸ் பண்ணுவோம். பட் இந்த அக்கௌண்ட் நம்பர் யூஸ் பண்ணுறப்போ நீங்கள் இந்த 3 ஆப்புமே வந்து யூஸ் பண்ணாதீங்க, சரிங்களா? ஸோ உங்களுக்குன்னு தனியாக உங்கள் பேங்க்குக்குன்னு மொபைல்
அப்ளிகேஷன் இருக்கும், இல்லை அதுக்கான இன்டர்நெட் பேங்கிங்கான யூசர் நேம் பாஸ்வேர்டில் நீங்கள் வச்சுருப்பீங்க சரிங்களா. ஸோ அதில் போய்ட்டு இந்த அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்எஸ்சி கோட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பேமெண்ட் ஆகிடும். ஏன்னா யூபிஐ வந்து லிமிட் ரீச் ஆகிடும் அப்படின்னு சொல்லி வரும் சம்டைம்ஸ். ஸோ அதனால் இந்த அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் சரிங்களா. ஸோ உங்களுக்கு வேணுன்றவங்க பே பண்ணிவிட்டு ஸ்க்ரீன்ஷாட் வந்து நம்மளுடைய மெயில் ஐடி, ஸோ மெயில் ஐடி நீங்கள் வந்து நம்ம டெலிகிராம் சேனலில் இருக்கும் மெயில் ஐடி, அப்புறம் அதில் நம்மளுடைய டெலிகிராம் ஐடியும் நம்ம கொடுத்துருப்போம் சரிங்களா. ஸோ அதுக்கு அந்த ஐடிக்கு இல்லை மெயிலுக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பிடிஎஃப் வந்து லிங்க்கு ஷேர் பண்ணி கொடுத்துட்றேங்க. ஸோ அவ்வளோதாங்க தமிழில். ஓ, இங்கே பாருங்கள் 49 பேஜஸ் இருக்குது சரிங்களா. அவ்வளோதாங்க. வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள்.